உறவுகளுக்கான வணக்கங்கள். ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி உடலுறவு வைத்து கொண்டால் அது ரேப் கேஸில் வருமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமல் பகவான் நேகுல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஏற்கனவே ஒரு பெண்ணானவர் திருமணமாகி இருந்து அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தையும் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் விவாகரத்து எதுவுமே பெறாத ஒரு நிலையில் ஒரு ஆண் நண்பருடன் அவர்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வைத்துக்கொண்டு அதன் பிற்பாடு ஃபிசிக்கல் கான்டாக்டும் வைத்துக் கொள்கிறார்கள். அதாவது உடல் ரீதியான உறவுகளையும் வைத்துக் கொள்கிறார்கள். பிற்பாடு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த ஆணானவர் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுக்கின்ற தருவாயிலே இந்த பெண்ணானவர் திருமண வாக்குறுதி அளித்து என்னிடத்தில் உடலுறவு வைத்து கொண்டு என்னை அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றுகிறார் என்று காவல் நிலையம் சென்று ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார். அதன் அடிப்படையிலே அவர் மீது ரேப் கேஸ் ஃபைல் செய்யப்படுகிறது. பிற்பாடு அவர் அந்த வழக்கினை ரத்து செய்வதற்காக உயர்நீதிமன்றத்திலே செல்கிறார். ஆனால் உயர்நீதிமன்றமும் அந்த வழக்கினை இவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை அளித்து விடுகிறது. பிற்பாடு அவர் அதனை எதிர்த்து அந்த வழக்கினை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வழக்கினை தொடுக்கிறார். அதனை விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் ஐபிசி செக்ஷன் 19 பிரகாரமாக இருவருக்குமே என்ன நடந்தது, அதாவது என்ன செய்கிறோம் என்கிற புரிதல் இருக்கிறது. ஆகவே திருமண வாக்குறுதி அளித்து என்னுடன் உடலுறவு வைத்து கொண்டார். ஆகவே அந்த வாக்குறுதியிலே அவர் மாறி என்னை ஏமாற்றியதால் அவர் மீது ரேப் கேஸ் போட வேண்டும் என்று சொல்லி அந்த வழக்கை பதிவு செய்ததும் உயர்நீதிமன்றமானது அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அவருக்கு தண்டனை வழங்கியதும் தவறு. ஆகவே பரஸ்பர சம்மதத்துடன் இருவருமே உடல் ரீதியான ஒரு உறவை வைத்துக் கொள்கின்ற பொழுது அவர் மீது ரேப் கேஸ் வராது என்று சொல்லி அந்த வழக்கினை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நன்றி.